ஹலோ எவ்ரிவன். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம்ஸ் வரும். அந்த மாதிரி 1977 செப்டம்பர் 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் 16 வயதினிலே. அது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. அதை வேற கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு திரைப்படம்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை சொல்லலாம். ஏன் இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்றது தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களம். அப்போ இருந்த அந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள், அவங்களுடைய ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் இது எல்லாத்தையுமே வந்து பாரதிராஜா ரொம்ப அழகா வெளிப்படையா வந்து அந்த திரையில காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வறுமை ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றதையுமே ரொம்ப அழகா அந்த திரைப்படம் வந்து காட்டியிருக்கும். அது அப்போ இருந்த மக்களோட ஈஸியா கனெக்ட் ஆக முடிஞ்சுச்சு. அதனால மக்கள் வந்து நம்பள அத வந்து ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி வந்து ரசிச்சு அந்த திரைப்படத்த வந்து பார்த்தாங்க. இன்னொன்னு பாரதிராஜா பண்ண இன்னொரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டுடியோல வச்சு தான் வந்து எடுத்திருந்தாங்க. அது வந்து பாட்டா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், இல்ல வந்து காதல் காட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 செவுத்துக்குள்ள வந்து ஒரு ஸ்டுடியோல வச்சு முடிச்சுருவாங்க. ஆனா, அத உடைச்சு இந்த நேச்சுரலான லொகேஷன்ஸ்க்கு கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா தான். அதுவுமே இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சதுங்க. ஒரு பக்கம் ரஜினிகாந்த், ஒரு பக்கம் கமல்ஹாசன் அண்ட் தென் ஸ்ரீதேவி அந்த 3 டிராகன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து 3 பேருமே போட்டி போட்டு இந்த திரைப்படத்த வந்து நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பானி தான், கமல் சார் தான். லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இன்னசென்ட்டான வந்து பேச்சா இருக்கட்டும், உடல் மொழியா இருக்கட்டும், அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், ரஜினி சார்ட்ட அடி வாங்குற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்போ வந்து கமல் சார் பீக்ல இருக்காரு. ரஜினி சார் அப்ப தான் வந்திருக்காரு. ஸோ அப்படி இருந்தாலும் கூட, அந்த நடிகர் வந்து தன்னை அடிக்கிறத அனுமதிச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது வந்து அவரால மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஸ்ரீதேவி மேம் அவங்களுடைய முதல் திரைப்படம். ஆனா நீங்க அந்த படத்த பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ சார்மிங்கா இருப்பாங்க. அது அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னே வந்து தெரியாது. சூப்பரா வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம தலைவர் ஒரு வில்லனை கூட ரசிக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு அந்த பரட்ட கதாபாத்திரத்துல நமக்கு வந்து சொல்லியிருப்பாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னு அந்த டயலாக்கா இருக்கும். அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆட்டிடியூடா இருக்கட்டும். அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது காரணம் வந்து அவருடைய ஸ்டைல் தாங்க. அதன் பிறகு இசைஞானி இளையராஜா அவருடைய பொன்விழா ஆண்டுல நம்ம இருக்கோம். அந்த படத்துக்கு அவர் போட்ட பிஜிஎம்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், செந்தூர பூவே மாரியான பாடல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த மாரி அந்த திரைப்படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே வந்து மெகா ஹிட் மியூசிக்கா இருக்கட்டும். இந்த மாரி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து பல விஷயங்கள வந்து நம்ம சொல்லிட்டே போலாங்க. இந்த திரைப்படத்த நீங்களும் வந்து பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த திரைப்படம் எதனால பிடிக்கும் அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.